Hi friends, welcome to Dr. Nitya's Kitchen. இன்னைக்கு நம்ம ரீஜனல் ஸ்டார்ஸ்ல அடுத்து பார்க்க போறது திருநெல்வேலியிலே பயங்கர ஃபேமஸ் ஆன நெல்லை சொதி. இத மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனோடனே புதுசா மாப்பிள்ளை பொன் வீட்டுக்கு வரும்போது இந்த சொதி குழம்பு கண்டிப்பா அந்த மெனுல இருக்கும். இத ஒரு ஸ்பைசி ரோஸ்டோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அண்ட் யூஸ்வலா அந்த சொதி குழம்புல நம்ம எவ்வளவு திக்கா தேங்காய் பால் யூஸ் பண்றோமோ அவ்வளோ நம்ம ரிச் அப்படின்னு காமிக்கிறோம் அப்படின்றது அங்க உள்ள வழக்கம். சோ வாங்க இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் நெல்லை சொதி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நெல்லை சொதிக்கு குக் பண்ண யூஸ் பண்ண போறது தேங்காய் எண்ணெய். சோ ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். சோ தேங்காய் எண்ணெய் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இதுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ எண்ணெய் சூடானோடனே இத நம்ம போடலாம். சோ எண்ணெய் சூடாயிருச்சு, நான் தாளிப்பு போட்டுறேன். அடுத்து நான் இங்க ஒரு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை நம்ம சின்னதா வெட்டி போட்டுக்கலாம். பிளஸ் கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை. சோ இது வதங்குற நேரத்துல நல்ல ஒரு 12 சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ்வலா இதுக்கு வெங்காயம் அப்படி முழுசா இருக்கணும். சோ ரொம்ப பெரிய வெங்காயமா எடுக்காதீங்க, மீடியம் சைஸ் சின்ன வெங்காயமாவே இருக்கட்டும். வெட்டாம போடும்போதுதான் அது அந்த குழம்புல நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சோ இது வதங்குற நேரத்துல நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் வேணும். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நெல்லை சொதியில பூண்டு கிடையாது. சோ இஞ்சி, பச்சை மிளகாய், இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஃபிளேவர் கொடுக்க போறது. சோ இது ரெண்டையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய் பிளஸ் ஒரு 1 இன்ச் பீஸ் இஞ்சி, இத நம்ம கோசா தட்டி எடுத்துக்கலாம். சோ இந்த தட்டினத இந்த வதங்குற சின்ன வெங்காயத்தோட போட்டு அதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிடலாம். நல்லா அந்த வாசனை வரணும். சோ வதங்கின பிறகு இங்க நான் காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு 6-7 பீன்ஸ், ஒரு கேரட். சோ இதை ஆட் பண்ண போறோம். கூடவே 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு. உங்களுக்கு பட்டாணி பிடிக்கும்னா இதுல பச்சை பட்டாணி கூட நீங்க போடலாம். சோ இந்த காயை ஆட் பண்ணி கொஞ்சமா உப்பு போட்டு இந்த காய் ஆல்மோஸ்ட் ஒரு 80% வேக வைக்க போறோம். சிலர் இந்த ஸ்டேஜ்ல காயை இதுல போடாம வேக வச்ச காயா கூட ஆட் பண்ணிக்குவாங்க. பட் அது உங்க ப்ரிஃபரன்ஸ் தான். சோ கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் இந்த காயை வேக வைக்க போறேன். சோ நெல்லை சொதியுடைய வெஜிடபிள்ஸ் 95% குக் ஆயிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு தேங்காயில இருந்து பால் எடுத்து இது 2வது and 3வது பால். சோ ஃபர்ஸ்ட் அந்த பால் ஆட் பண்றேன். அதோட ஒரு 1/2 கப் பாசி பருப்பு லைட்டா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கோம், இதையும் ஆட் பண்ணலாம். இந்த தேங்காய் பாலும் இந்த பாசி பருப்பும் ஒரு நல்ல கிரீமி டெக்ஸ்சரை இந்த ரெசிபிக்கு கொடுக்கும். சோ இந்த பருப்பும் செகண்ட் தேங்காய் பாலும் போட்ட பிறகு நீங்க சால்ட் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க.
சால்ட் லைட்டா வேணும். பார்க்க வந்து இது ரொம்ப ஒரு மைல்டு கறி மாதிரி இருக்கும். பட் அந்த உங்களுக்கு அந்த தொண்டையில பின்னாடி வந்து அந்த இஞ்சியுடைய காரமும் பச்சை மிளகாய் காரமும் ஒரு ஸ்லைட்டா ஒரு ஹிட் கொடுக்கும். அதுதான் இந்த சொதியுடைய ஸ்பெஷாலிட்டியே. சோ நல்லா கொதி வரட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிச்ச பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம். இது வந்து கட்டி தேங்காய் பால். இந்த பால் போட்ட பிறகு நம்ம வந்து கொதிக்கவே வைக்க விட தேவையில்ல. ரொம்ப கொதிச்சாலும் வந்து உங்களுக்கு திரிஞ்சிற வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு கொதி வந்தோடனே எப்படி நம்ம ரசத்துக்கு வந்து அந்த சைட்ல வந்து கொதி வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இதையும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க சைட்ல லைட்டா வந்து ஒரு 1-2 கொதி வருது. இந்த ஸ்டேஜ்ல சொதிய வந்து நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க. சோ நெல்லை சொதி ரெடி ஆயிருச்சு. சோ பாருங்க ரொம்ப டேஸ்டியான கிரீமியான திருநெல்வேலி சொதி ரெடி ஆயிடுச்சு. சோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம கிரீமியா இருக்கும். அந்த மூங் தால் பிளஸ் வந்து தேங்காய் பாலுடைய ரிச்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ரைஸோடையும் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ஸ்பைசி சைட் டிஷோட. இல்லைன்னா வந்து ஈவன் இடியாப்பம் தோசையோடையும் சூப்பரா இருக்கும். நான் ஆக்சுவலா வந்து ஒரு ராகி இடியாப்பம் ரெசிபியும் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் இங்க கொடுக்குறேன். சோ நீங்க ராகி இடியாப்பமோட கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாக்டர் நித்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.